நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ ஸ்டில் நவ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறத நம்ம படிச்சுட்டு வருவோம். அதில் என்னென்ன ஃபேக்டர் வந்து இந்த ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர் இருக்குப்பா. ஒன்று வந்து இன்டர்னல் ஃபேக்டர், இன்னொன்று வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இன்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னா அந்த பிளான்ட்குள்ளே உள்ள சில ஃபேக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் சன்லைட்டு. இப்போ சன்லைட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் கம்மியாக இருக்கும். டெம்பரேச்சர் லோவாக இருந்தாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் கம்மியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருக்கும். and also carbon dioxide concentration and also water. இதெல்லாம் வந்து external factors பா. internal factors அப்படின்னா அந்த பிளான்ட்டினுடைய லீஃபோட சைஸ், அதோட ஏஜ். இப்போ ஏஜ் அதிகமாச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து மாறுபடும் இல்லையா? அதே மாதிரி சைஸ் ஆஃப் த லீஃப். இப்போ லீஃப் வந்து இவ்வளோ குட்டியாக ஊசி மாதிரி இருந்துச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் கம்மியாக இருக்கும். இதே லீஃப் வந்து ப்ராடராக இருந்ததுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்பர், ஓரியன்டேஷன் ஆஃப் த லீவ்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதாவது சன்லைட்டில் படும் மாதிரி தள்ளி தள்ளியாக இருக்கா இல்லை அடுக்கடுக்காக இருக்கா, அண்ட் ஆல்சோ மீசோஃபில் செல்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் குளோரோபிளாஸ்ட். இது எல்லாமே இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸை டிட்டர்மைன் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இன்டர்னல் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன். ஆமாம், கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் வந்து இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு ஃபோட்டோசிந்தசிஸே நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ அமௌண்ட் ஆஃப் குளோரோஃபில். தீஸ் ஆர் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ். இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இப்போ பிளான்ட் ஃபேக்டர்ஸ் ஆர் டிபெண்டன்ட் ஆன் த ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன் அண்ட் த க்ரோத் ஆஃப் த பிளான்ட். இது மட்டும் இல்லாமல் ஒரு பிளான்ட்டினுடைய ஃபேக்டர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போஷன். அதோட ஜெனட்டிக்காக வந்து அதோட ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளான்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணியிருக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்ஸ். இது வந்து 1905 வந்து இவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காருப்பா. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எ பயோகெமிக்கல் ப்ராசஸ் இஸ் அஃபெக்டட் பை மோர் தென் ஒன் ஃபேக்டர், இட்ஸ் ரேட் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஃபேக்டர் நியரஸ்ட் டு இட்ஸ் மினிமல் வேல்யூ. இட் இஸ் த ஃபேக்டர் விச் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் இட்ஸ் குவான்டிட்டி இட்ஸ் சேஞ்ச்ட். அதாவது இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்டர் வந்து இருக்கலாம். நம்பரு, சைஸ் ஆஃப் த லீஃப் அண்ட் ஆல்சோ டெம்பரேச்சர், என்ன வேணாலும் இருக்கலாம். நிறைய ஃபேக்டர் ஒரு பிளான்ட்டினுடைய ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு ஃபேக்டர் வந்து நியரஸ்ட் டு த மினிமல் வேல்யூக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த ஃபேக்டர் தான் வந்து டைரெக்டாக ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கப்பா. இப்போ ஒரு பிளான்ட் வந்து க்ரீன் லீஃப் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் வந்து இருக்குது. அதில் ஆப்டிமம் லைட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஆப்டிமம் லைட் அப்படின்னா என்ன, மேக்ஸிமம் லைட் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அதுதான் ஆப்டிமல் லைட். சன்லைட் வந்து நல்லா கிடைக்குது. அண்ட் ஆல்சோ கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷனும் இருக்குது. மே நாட் ஃபோட்டோசிந்தசிஸ். அதனால இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது, எஸ் க்ரீன் பிளான்ட் தான், குளோரோஃபில் இருக்குது அண்ட் ஆல்சோ சன்லைட் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஆனால் அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே நாட் ஃபோட்டோசிந்தசிஸ் இன் வெரி லோ டெம்பரேச்சர். அதாவது டெம்பரேச்சர் வந்து லோ டெம்பரேச்சராக இருக்கும்போது அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியல. அப்போது இஃப் ஆப்டிமல் டெம்பரேச்சர் இஸ் கிவன், ஆப்டிமம் அதுக்கு தேவையான அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து கொடுக்கும்போது அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது. அப்போ இதில் எந்த ஃபேக்டர், லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் எது, டெம்பரேச்சர். இதை தான் வந்து பிளாக்மேன்ஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ எல்லா ஃபேக்டருமே வந்து ஒரு பிளான்ட்டினுடைய ஃபோட்டோசிந்தசிஸை அஃபெக்ட் பண்ணாலும் ஒரு ஃபேக்டர் வந்து பிலோ த மினிமல் வேல்யூக்கு கீழே இருக்கும்போது அதுதான் டைரெக்டாக ஃபோட்டோசிந்தசிஸினுடைய ரேட்டை அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாரு பிளாக்மேன். ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா லைட். இப்போ லைட்டோட குவாலிட்டி, எஸ் அதோட லைட்டோட இன்டென்சிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஷர் டு லைட். இது இன்ஃப்ளூயன்ஸ் த ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த மூணும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா லைட்டோட குவாலிட்டி ஆஃப் லைட் அப்படின்னா என்ன மேம், இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லைட். இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா லைட்டோட குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அதே மாதிரி மத்தியானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அது மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும். இதுதான் குவாலிட்டி. எஸ் அதே மாதிரி லைட்டோட இன்டென்சிட்டி அப்படின்னா எவ்வளவு தூரம் அந்த லைட் வந்து படுது. இப்போ சம்மர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா லைட் பயங்கரமாக வந்து விழுகும், அதாவது சன்லைட் வந்து ரொம்ப எரிக்கும். இதே வின்டர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அதே லைட் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். அதான் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ டியூரேஷன் ஆஃப் எக்ஸ்போஷர். டியூரேஷன்னா நம்மளுக்கு தெரியும்ப்பா, எவ்வளோ நேரம் வந்து சன்லைட்
படுது. இது மூணும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளான்ட்டினுடைய ஃபோட்டோசிந்தசிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, there is a linear relationship between incident light and carbon dioxide fixation rates at low light intensity. அதாவது லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கும் between the incident lightக்கும் and the photosynthesis processக்கும் சொல்கிறாங்க. At higher light intensity the rate does not further increase because other factors becomes limiting. இப்போ light saturation occurs at 10% of the full sunlight, hence except for plants in shade or in dense forest, light is rarely a limiting factor in nature. High increase in incident light breaks down chlorophyll, it decreases the photosynthesis. அதாவதுப்பா இப்போ இந்த சார்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லைட்டோட இன்டென்சிட்டி. இப்போ லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக இருக்குது. எகெயின் லைட்டோட இன்டென்சிட்டியை அதிகமாக்குறோம், ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக இருக்குது. இப்போ லைட்டோட இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும்போது ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பீக் லெவலில் வந்து அடைஞ்சிருது. அதுக்கு மேலே லைட்டோட இன்டென்சிட்டி நம்ம எவ்வளோ அதிகமாக்குனாலும் ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து இப்படி போகலை. எஸ், இப்படி போகலைல, ஒரே சேச்சுரேஷன் லெவலில் வந்து அடைஞ்சிருச்சுல. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹை லைட் இன்டென்சிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் பிரேக்ஸ் டவுன் த குளோரோஃபில்லையே வந்து பிரேக் டவுன் பண்ணிடும். அதுக்கு மேலே வந்து அது எக்ஸ்ட்ரா ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ லைட்டோட இன்டென்சிட்டி நம்ம ஆப்டிமம் லெவலுக்கு மேலே கொடுத்தாலும் மற்ற ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸை டிஃபெக்ட் பண்ணிடும்னு சொல்கிறாங்கப்பா. லைட்டோட இன்டென்சிட்டி வந்து கூட கூட நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும்ப்பா. அது சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் தான். இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் பாயிண்ட்டை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அடைஞ்சிரும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ லைட் வந்து நீங்கள் கொடுத்தாலுமே குளோரோஃபில் வந்து டிஸ்ட்ராய் ஆகி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் லைட் நீங்கள் ஆப்டிமம் லெவலுக்கு மேலே கொடுக்கும்போது மற்ற ஃபேக்டரில் எல்லாமே வந்து லிமிட்டிங் ஃபேக்டராக இருந்து அதை ஃபோட்டோசிந்தசிஸ் லெவலை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ லைட்டோட சேச்சுரேஷன் வந்து சில பிளான்ட்க்கு வந்து 10% வந்து ஆஃப் ஃபுல் சன்லைட் இருந்தால் தான் சேச்சுரேஷன் லெவலை அடையும். அதே பாருங்கள், ஷேடட் ஏரியாவில் டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்க்கு வந்து லைட் வந்து இஸ் ரேர்லி வந்து ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா லைட் இருந்தால் தான் அங்கே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸில் சில பிளான்ட்லாம் இருக்காதுல்ல, அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாப்பா கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன். இப்போ கார்பன் டை ஆக்சைடு வந்து இஸ் அ மேஜர் லிமிட்டிங் ஃபேக்டர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஆமாம், கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தான் நமக்கு குளுக்கோஸே வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி லோ இன் அட்மாஸ்பியரில் பார்த்தீங்கன்னா இயற்கையிலே வந்து கம்மியாக தான் இருக்குது. எவ்வளோ இருக்குன்னா 0.03 to 0.4% தான் இருக்குது. இப்போ இன்க்ரீஸ் அப் டு 0.05% காஸ் இன்க்ரீஸ் இன் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ரேட்ஸ். இப்போ 0.04 இருந்து 0.05 இருந்தால் தான் நமக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடோட ஃபிக்சேஷன் நடக்கும். ஆனால் இதுக்கு மேலே போகும்போது பியாண்ட் திஸ் லெவல் லைட் மாதிரி தான், பியாண்ட் திஸ் லெவல் இட் பிகம்ஸ் டேமேஜிங் ஓவர் லாங்கர் பீரியட்ஸ் ஆஃப் டைம். கார்பன் டை ஆக்சைடோட கண்டென்ட் இயற்கையிலே பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. 0.05 இருக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து டேமேஜ் பண்ணிடும். அட் லோ லைட் கண்டிஷன்ஸ், அதாவது C3 and C4 பிளான்ஸ் லைட் வந்து லோவாக இருக்குது. லோ லைட் கண்டிஷன்ஸ் வெதர் C3 பிளான்ஸ் அண்ட் C4 பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா டு நாட் ரெஸ்பாண்ட் டு ஹை கார்பன் டை ஆக்சைடு. சன்லைட் இருந்தால் தான் கார்பன் டை ஆக்சைடோட சேர்ந்து நமக்கு குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அதான கான்செப்ட்டு. இப்போ சன்லைட்டே கம்மியாக இருக்குது. அப்போ நீங்கள் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக கொடுத்தாலும் லைட் இருந்தால் தானே குளுக்கோஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதை தான் சொல்கிறாங்க. அட் லோ லைட் கண்டிஷன்ஸ் C3 பிளான்ஸாக இருந்தாலும் சரி, C4 பிளான்ஸாக இருந்தாலும் சரி, டு நாட் ரெஸ்பாண்ட் டு ஹை கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன். எஸ், at high light intensity they show increased rate of photosynthesis. இதே பாருங்கள், இப்போ பாருங்கவே சன்லைட் லோ லைட் இருக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக ஹை கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து குளுக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது கம்மியாக இருக்கும். இதே லைட் வந்து அதிகமாக இருக்குது. எஸ், ஹை லைட் கண்டிஷன்ஸ், ஹை கார்பன் டை ஆக்சைடு லெவலும் அதிகமாக இருக்குது. அப்போ குளுக்கோஸோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். அதாவது த ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன்ப்பா. இப்போ C4 பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 360 மைக்ரான் பெர் லிட்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைட்லேயே வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணிடுது. எஸ், ஆனால் C3 பிளான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
450 மைக்ரான் பெர் லிட்டர் கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தான் சேச்சுரேஷன் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணும். ஆனால் இயற்கையிலே 450 மைக்ரான் பெர் லிட்டர் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்காது. இப்போ டியூ டு ரெஸ்பான்ஸ் டு ஹை கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன், ஹை கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தான் C3 பிளான்ட்ஸினுடைய ப்ரொடக்டிவிட்டி இருக்கும்ல. ஸோ C3 பிளான்ட்ஸ் ஷோ இன்க்ரீஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் ஹை ப்ரொடக்டிவிட்டி. ஆக்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் சம் கிரீன் ஹவுஸ். இப்போ ஹை இயற்கையிலே இருக்கிறத விட அட்மாஸ்பரிக்கில் இருக்கிறத விட ஹை கார்பன் டை ஆக்சைடு இருந்தால் தான் C3 பிளான்ட்ஸினுடைய ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, திஸ் ஃபேக்ட் இஸ் யூஸ்ட். இதை தான் வந்து எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்பா. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன? இப்போ ஒரு கண்ணாடி குடுவை மாதிரி போட்டுருவாங்க, அதுக்குள்ளே வந்து பிளான்டேஷன் வந்து பண்ணுவாங்கப்பா. அப்போ இதுலேருந்து எவாப்ரேட் ஆன கார்பன் டை ஆக்சைடு இந்த குடுவைக்குள்ளேயே இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் ஹவுஸ்க்குள்ளேயே வந்து கார்பன் டை ஆக்சைடுடைய கான்சன்ட்ரேஷன் நேச்சர் அட்மாஸ்பரிக்கை விட அதிகமாக இருக்கிறதுனால ஹை ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்டில் வந்து டொமேட்டோ, பெல் பெப்பர்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தே ஆர் க்ரோன் இன் கார்பன் டை ஆக்சைடு என்ரிச்ட் அட்மாஸ்பியர் தட் லீட்ஸ் டு ஹை ஈல்ட்ஸ் வந்து கொடுக்குன்னு சொல்கிறாங்கப்பா. C4 plants respond to high temperature and show high rate of photosynthesis. ஆமாப்பா, ஏன்னா ஹை டெம்பரேச்சர் ரீஜியன்ஸில் வாழ்கிறதான் C4 plants. அது வந்து ஹை டெம்பரேச்சருக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் லெவல் அதிகமாக இருக்கும். இன் C3 plants have a much lower temperature optimum. இப்போ மச் லோவர் டெம்பரேச்சர் ஆப்டிமம்னா என்ன? இப்போ C3 plants பார்த்தீங்கன்னா 25 to 30 டிகிரி செல்சியஸில் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக பண்ணும், பியாண்ட் விச் இது டிஸ்ட்ராய் ஆயிரும். அதே மாதிரி C4 plants பார்த்தீங்கன்னா 30 to 40 டிகிரி செல்சியஸில் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. C4 பிளான்ட்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் டு மச் ஹையர் டெம்பரேச்சர், அதே மாதிரி ஷோ ஹை ஃபோட்டோசிந்தசிஸ். C3 பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லோவர் டெம்பரேச்சர் ஆப்டிமம்லேயே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்த டெம்பரேச்சர் ஆப்டிமம் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் தேர் ஹேபிட்டன்ஸ். ஹேபிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னப்பா? அது வளரக்கூடிய இடம். அதை தான் வந்து டெம்பரேச்சர் ஆப்டிமமா இல்லையா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுது. இப்போ ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ் ஹாவ் ஹை டெம்பரேச்சர் ஆப்டிமம். இப்போ ஆப்டிமம் டெம்பரேச்சர் வந்து C4 plants இது வந்து ட்ராபிக்கல் ரீஜியன்ஸில் வளரக்கூடியதுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் ஆப்டிமம். இப்போ ஆப்டிமம் டெம்பரேச்சர்னா என்ன? மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அது எது டிட்டர்மைன் பண்ணுது? அது வாழக்கூடிய இடம். இப்போ ஹை டெம்பரேட் ரீஜியன்ஸில் வாழக்கூடிய பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். இதே லோவர் டெம்பரேச்சர்ஸில் வாழக்கூடிய பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மினிமமாக இருந்தாலே அது ஹை ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாப்பா வாட்டர். வாட்டரும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வாட்டர் ஸ்ட்ரெஸ் க்ளோசஸ் த ஸ்டொமேட்டா, ஹென்ஸ் ரெடியூஸ் த கார்பன் டை ஆக்சைடு அவைலபிலிட்டி. இப்போ யோசிச்சு பாருங்கப்பா, வாட்டர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ஸ் தண்ணி இல்லாத சமயத்தில் என்ன ஆகும்? இந்த ஸ்டொமேட்டாவை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸ்டொமேட்டா வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு வெளியில் இருந்தாலும் இதை வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து அந்த இடத்துல கம்மியாக தானே இருக்கும். And also water stress also wills leaves, thus reduce the surface area of the leaves. இப்போ தண்ணி நம்ம கம்மியாக ஊற்றும் போது என்ன ஆகும்? இப்படி இருக்கக்கூடிய லீவ்ஸ் வந்து நல்ல இப்படி வந்து சுருண்டுரும். அப்போ லீவ்ஸ் சுருளும் போது என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு இருந்தாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணி ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாது. thus reduce the surface ஏரியாவை ரெடியூஸ் பண்ணிடும் ஆஃப் த லீவ்ஸ். அந்த ஏர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியும் அது ரெடியூஸ் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. ஓகே.